ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப் நியூ அப்டேட்டில் வந்திருக்கு 5 தரமான அப்டேட். அப்புறம் சிலருக்கு தெரிஞ்ச பலருக்கும் தெரியாத டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸையும் வந்து நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ அது என்னென்ன அப்படின்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோக்கு சின்னதாக ஒரு லைக்கை போட்டுக்கோங்க. அப்படியே நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல்னு போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இந்த ட்ரிக்கை பற்றின டவுட்ஸ் ஒர்க் ஆகுதா, ஒர்க் ஆகலையா, பிடிச்சிருக்கா, இல்லை வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் சரி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. நம்ம முடிஞ்ச வரைக்கும் அதுக்கான சொல்யூஷனை உடனே உங்களுக்கு சென்ட் பண்ணி விட்டுருவோம். ஸோ இந்த ட்ரிக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணி விட்டுருங்க. நம்ம சொல்கிற ஆப்ஷன்ஸ் சில இது வந்து உங்களுடைய வாட்ஸ்அப் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்க வாட்ஸ்அப்பில் வரலன்னா, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோக்குள்ளேயே வந்து ஒரு அஃபிஷியல் வாட்ஸ்அப் பீட்டா வெர்ஷனோட ஆப் கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. இதில் எல்லாமே வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். நம்ம சொல்கிற எல்லா ட்ரிக்ஸுமே வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். சரி வாங்க, இப்போ வாட்ஸ்அப்போட நியூ அப்டேட்டில் என்னென்ன அப்டேட் வந்திருக்கு, அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு லைவாக செக் பண்ணி காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் நிறைய குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. அந்த குரூப்பில் இருந்து ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 100-200 மெசேஜஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த மெசேஜஸ் எல்லாத்தையும் வந்து நம்மளால் ரீட் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ அது எல்லாத்தையும் வந்து ரீட் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு கிளிக் பண்ணால் போதும், எல்லா மெசேஜும் வந்து ரீட் பண்ண மாதிரி காட்ட முடியும். ஸோ அதுக்கு உங்களுடைய மொபைலில் வாட்ஸ்அப்பில் போயிட்டு மேலே இருக்கிற 3 டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ரீட் ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை வந்து ஜஸ்ட் ஒரே ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் குரூப்பில் இருக்கிற எல்லா மெசேஜஸும் வந்து நீங்கள் ஒரே கிளிக்கில் வந்து ரீட் பண்ண மாதிரி பார்த்த மாதிரி வந்து ஷோ ஆகும். செகண்டாக பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்க்கு போயிட்டு ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் நீங்களே வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் தனியாக வந்து எடிட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஜஸ்ட் உங்களுடைய ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு மேலே வந்து மியூசிக் ஐக்கான் இருக்கும். ஸோ அந்த ஐக்கான் மேலே கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச சாங்கை சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி உங்களால் வந்து ஈஸியாக வந்து ஆட் பண்ணிக்க முடியும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லியில் வர ஒரு சாங்கை வந்து நான் இதில் செலக்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து நான் குட் பேட் அக்லியோட மூவியோட நேம் வந்து இந்த இடத்துல சர்ச் பண்ணிக்கிறேன். அதில் சர்ச் பண்ணதும் பார்த்தீங்கன்னா அதில் வர எல்லா சாங்குமே வந்து இந்த இடத்துல ஷோ ஆகும். ஸோ இதில் எனக்கு பிடிச்ச சாங் வந்து இந்த தொட்டு தொட்டு பேசும் அந்த சாங்கு. ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தோம்னா பார்த்தீங்கன்னா, கீழே வந்து எந்த இடத்துலேருந்து நமக்கு அந்த ஸ்டேட்டஸோடைய பேக்ரவுண்ட் மியூசிக் வேணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த இடத்து வரைக்கும் நம்ம செலக்ட் பண்ணணும். நாமளாக தான் மேனுவலாக செலக்ட் பண்ணணும். ஸோ அதை வந்து ஸ்வைப் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. 15 செகண்டுக்கு வந்து இதை செலக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தா மட்டும் போதும், நம்ம செலக்ட் பண்ண அந்த சாங் வந்து பேக்ரவுண்டில் இந்த பர்டிகுலர் ஸ்டேட்டஸ் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை லவருக்கோ வந்து டெடிகேட் பண்ணுறீங்கன்னா அவங்கள வந்து மென்ஷன் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு வந்து கீழே பார்த்தீங்கன்னா அட் சிம்பிள் ஒன்று இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய லவருடைய கான்டாக்டோ இல்லை உங்களுடைய ஃப்ரெண்டோடைய கான்டாக்டோ வந்து இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும், அவங்களுக்கு வந்து இந்த பர்டிகுலர் ஸ்டேட்டஸுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தான் போகும். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய ஸ்டேட்டஸை வந்து போஸ்ட் பண்ணிங்கன்னா மட்டும் போதும். அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ஸ்டேட்டஸ் நம்ம சொன்ன மாதிரியான ஸ்டேட்டஸ் வந்து ரெடி ஆகிடும். இப்போ நான் அதை செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ என்னுடைய ஸ்டேட்டஸில் போய்ட்டு ஜஸ்ட் அது மேலே கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ நம்ம செலக்ட் பண்ண ஃபோட்டோவும் பேக்ரவுண்டில் நம்ம செலக்ட் பண்ண மியூசிக்கும் வந்து பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு இருக்கு. நம்ம எதுவும் வந்து எடிட்டிங் எல்லாம் பண்ணல, ஜஸ்ட் பேக்ரவுண்ட் மியூசிக் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கோ லவருக்கோ வந்து மென்ஷன் பண்ணிக்கங்கன்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து உங்கள் சைட்லேருந்து ஒரு மெசேஜ் வந்து சென்ட் ஆகிருக்கும். ஸோ அதனால் வந்து உங்களுடைய ஸ்டேட்டஸை உடனே வந்து அவங்க பார்க்கறதுக்கான நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்காக தான் இந்த இதை வந்து நம்ம மென்ஷன் பண்ணுறோம். அடுத்ததான் 4வது அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வாட்ஸ்அப்பில் உங்களுடைய இன்ஸ்டாகிராமையும் வந்து லிங்க் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு வந்து உங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு போயிட்டு செட்டிங்ஸில் போயிட்டு ப்ரொஃபைல் செக்ஷனுக்கு போயிடுங்க. ப்ரொஃபைல் செக்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் தான் இருக்கும். ஆனால் இப்போ வந்து 4வது ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுதான் நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் ஆட் பண்ணுற லிங்க். ஸோ இந்த லிங்க்கை வந்து நான் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ இந்த லிங்க்ஸ்னு இருக்கு இல்லையா, இந்த இடத்த வந்து ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் லோகோவில் போட்டு இன்ஸ்டாகிராம்னு இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுடைய இன்ஸ்டாகிராம் யூசர் நேமை வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து இன்ஸ்டாகிராம் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா போதும், இந்த இடத்துல அட் சிம்பிள் வந்து இன்பில்ட்டாகவே இருக்கும். அதுக்கு பக்கத்தில் வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராமில் உங்களோட யூசர் நேம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த யூசர் நேமை வந்து இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து SK Tamil Tech 007 என்னுடைய இன்ஸ்டாகிராம் யூசர் நேமை வந்து நான் என்டர் பண்ணிக்கிறேன். என்டர் பண்ணிட்டு ஆட் பண்ணிட்டா மட்டும் போதும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய ப்ரொஃபைல் செக்ஷனை செலக்ட் பண்ணும்போது உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஐடியும் வந்து அவங்களுக்கு ஷோ ஆகும். அதனால ஈஸியாக வந்து உங்களோட இன்ஸ்டாகிராம்லையும் வந்து ஈஸியாக கனெக்ட் ஆக முடியும். அடுத்தது 5வது அப்டேட். இது சிலருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஆனால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்சவங்க இல்லை உங்களுக்கு ரொம்பவே முக்கியமான மெசேஜ் ஏதாவது வருதுன்னா அதை வந்து நீங்கள் ஸ்டாரில் போட்டிங்கன்னா அந்த பர்டிகுலர் மெசேஜை உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ வந்து உங்களால் ஈஸியாக எடுத்துக்க முடியும். ஸோ உங்களுக்கு எந்த மெசேஜ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டாரில் போட்டுருங்க. ஸ்டாரில் போட்டு உங்களுடைய வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிட்டு 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். அது கிளிக் பண்ணதை பார்த்தீங்கன்னா ஸ்டார்டு மெசேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஸ்டாரில் போட்ட மெசேஜ் எல்லாமே வந்து இந்த இடத்துல ஷோ ஆகும். இந்த இடத்துல ஒரு கான்டாக்ட் மட்டும் கிடையாது, ஒரு மெசேஜ் மட்டும் போட்டுக்கலாம்னு கிடையாது. எவ்வளோ மெசேஜ்னாலும் எத்தனை கான்டாக்டில் வேணாலும் உங்களால் வந்து
ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ அது மேலே கிளிக் பண்ணோன்னா அந்த மெசேஜ் வந்து எப்போ நமக்கு ரிசீவ் ஆச்சு, அது என்னைக்கு டேட்டு அப்படின்றது எல்லாமே வந்து இதில் தெரிஞ்சிக்க முடியும். இதில் ரொம்பவே முக்கியமான மெசேஜ் ஏதாவது இருக்குது, அப்போ வந்து உடனே பார்க்கணும் போது இந்த ட்ரிக் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான வாட்ஸ்அப் ட்ரிக்கு, இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுற ட்ரிக்குன்ட்டு நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்மளுடைய சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கும் சரி, இந்த வீடியோக்கும் சரி மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.